ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் எல்லாருமே 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 8ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக அறிவிச்சிருந்தாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் அவங்ககிட்ட நாங்கள் ஒப்புதல் பெற்று ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி நேற்று தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுல கொஞ்சம் தடை எல்லாமே இருக்குது. அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்க. அதாவது 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், ரிசல்ட்டை வெளியாகும்னு சொன்னாங்க. பட் இப்போ வெளியாக போகிறது கிடையாதுங்க. ஸோ தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க. மேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீக்கிரமாக புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கி ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. இல்லை புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் பட்சத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஆட்சி அப்படி நடக்கும். அதனால் சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் கிட்ட பர்மிஷன் வாங்கி ரிசல்ட்டை விரைவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்பலாம் தள்ளி போகாதுங்க. மேபி கண்டிப்பாக நம்ம மண்டே எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாரி. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வராமலே நம்ம அப்ளை பண்ணுறது நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் 12th மார்க்கை கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி ஆனால் மட்டும்தான் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். பட் இன்ஜினியரிங்க்கு அப்படியே அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி சமயத்தில் 12th ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாணவர்கள் தைரியமாக அப்ளை பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், இந்த ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தா ஒருவேளை ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே பார்த்தா ரீ எக்ஸாம், அந்த ரீவேல்யூஷன் எல்லாமே இருக்குது அந்த ப்ராசஸ்லாம். அதனால் உடனே பார்த்தா எல்லாமே ரிசல்ட்டை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப தள்ளி போகக்கூடாதுங்க. பட் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 12th எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போது ரிலீஸ் பண்ணணும், ஸோ லேட் ஆகணுமா உடனே வரணுமா, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.